இருக்காங்க, எப்போ பண்ண போறீங்க? அதிகபட்சம் இந்த 30ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்குது. ஸோ அதுக்கு முன்னிலையில் அனைத்தும் எங்களுடைய தலைவர் அவர்கள் இறுதி செய்யப்பட்டு முடிச்சுடுவோம். இதுவரைக்குமே பெரும்பாலான மாவட்டங்கள், நான் நம்பர் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன், பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நிறைவடைஞ்சு முடிச்சிருச்சு. ஸோ விரைவில் எல்லாமே முடிந்து வரும். பால்வாடி கட்சிக்கு பாவலி கட்சி வந்து பாடம் புகட்டும்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்ல சேகர்பாபு உள்ளிட்ட எல்லாருமே வந்து தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பவளையுள்ள பாப்பாவுக்கு இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் 70 வருஷ கட்சிக்கு தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலான இன்னைக்கு இருக்கிற திமுக அமைச்சர்கள் தொகுதியை மாற்றலாமா என்று தமிழக வெற்றி கழகத்தால் யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஏன் பவளையுள்ள பாப்பாவுக்கு என்ன பிரச்சனையா தொகுதி அந்த தொகுதியில் இருக்கிறதுக்கு? அவர் தொகுதி மாறி வேற தொகுதியில போலாமா? எது சேஃபஸ்ட் தொகுதின்னு பாக்குறாரு. எதை பார்த்தாலும் சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் எதுவுமே சேஃபஸ்ட் தொகுதி கிடையாதுன்னு திமுக நிர்வாகிகள், திமுக அமைச்சர்கள் அனைவரும் வேற தொகுதியில மாறுறதுக்கான சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு சென்னையும் அதை சுற்றி எந்த தொகுதியும் சேஃபஸ்ட் கிடையாது. அதை அவங்க தேர்தல் களத்திலேயே புரிஞ்சுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதனாலதான் எந்த அசஸ்மெண்ட்டும் செய்ய முடியாம இருப்பாங்க. எந்த தொகுதியில போறதுன்னே தெரியல இருக்கிற அமைச்சர்களுக்கு. அதனால அவர் இதே மாதிரி பேசிட்டே இருக்கட்டும். மக்கள் கரெக்டான நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்வாங்க. நாட்கள் நெருங்கிட்டு வருது. ஒரு படம் எடுத்ததா இப்போ 2-3 நாளா ஒரு டாக் பேசிட்டு இருக்காங்க. பலரும் வந்து ட்விட்டர்ல அவங்க கருத்துக்கள், அதாவது இதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பேசிக் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஷூட்டிங் எப்படி நடக்கும்னு தெரியும். ஒரு அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு ஷூட்டிங் எப்படி நடக்கும், எதை பண்ணுவாங்கன்னு தெரியும். எங்களோட நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் எங்களோட தான் வந்து டிராவல் பண்ணீங்க, எங்களோட கூட இருந்தீங்க. எங்களோட மீடியா வேன்ல உங்களுடைய மீடியாவும் தான் இருந்துச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த மீடியா வேன் கூட டிராவல் பண்ணீங்க. யாராவது அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் இது என்ன சினிமா ஷூட்டிங், எங்க நடக்கும் எங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது 4-5 புரோக்கர்கள் வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் வந்து பெருசுபடுத்தாதீர்கள். எல்லலும் இன்னைக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு வெளியிலேருந்து ஒரு 4-5 பேரை வச்சு இப்படி பேச வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அது எங்கள் கூட இருந்தவர்களை நாங்கள் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எந்த துளி அளவும் யாரும் வந்து இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு கூட செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஷூட்டிங் யாராவது இப்படி செய்ய முடியுமான்னு உங்களுக்கு தெரியாத இங்க இருக்கிற இவ்வளவு பத்திரிகையாளருக்கு இதுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம்னு நினைச்சோம். கண்டிப்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எல்லாரும் வந்து இதை வந்து அரசியலாக்குன்னு பாக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் கரூர் விஷயத்தை என்றும் அரசியலாக்க மாட்டோம். தைரியமாக நாங்கள் மட்டும்தான் முதல் நாள் தைரியமா எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு, மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, அங்க கரூர்ல இருந்த மக்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் என்ன செய்யணுமோ அதை அந்த தேர்தலில் செஞ்சு கொடுப்பாங்க. புதிதாக ஏதாவது கட்சி கூட்டணி வந்து வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அது சம்பந்தமா ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முந்தானத்து நடந்த அந்த நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக மதசார்பற்ற எந்த விஷயத்திலும் நாங்கள் எந்த வித இது எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இது வந்து ஒன்லி தமிழக வெற்றி கழகத்தில் எங்களுடைய தேர்தலாக இருக்கும். மற்ற எந்த கூட்டணியாக எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் யாராவது வந்தால் அது எங்கள் தலைவர் பரிசீலித்து அறிவிப்பார்.